இந்த செக்ஷன்ல எப்படி வந்து MySQL டேட்டாபேஸை ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட கான்ஃபிகர் பண்றது பார்க்கலாம். ஸோ நான் MySQL ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்கிட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற டேட்டாபேஸ். நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன். எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதை ஷார்ட் ஃபார்மா இஎம்எஸ். ஓகே, எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் இஎம்எஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு டிபி கிரியேட் ஆயிடுச்சு இங்க லோக்கல் MySQL சர்வர்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம டேபிள்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒன்லி நம்ம டிபி மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். டேபிள்ஸ்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா அப்ளிகேஷன் வழியா கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட இன்டெலிஜி ஐடியில நம்மளோட ப்ராஜெக்ட்ல அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து MySQLக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை நம்ம எழுத போறோம். ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் நம்ம வந்து JDBC கோலன் MySQLன்றதுனால MySQL கொடுத்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3306 இதுதான் வந்து MySQLோட டிஃபால்ட் போர்ட் நம்பர். அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண டிபி நேம் இஎம்எஸ். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் யூசர் நேம். என்னோட யூசர் நேம் நான் ரூட். உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எழுதணும். அதாவது ஹைபர்நெட் ஜேபி உடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஹைபர்நெட் டாட் டிடிஎல் ஆட்டோ ஈக்குவல் டு அப்டேட். இப்போ நம்ம டேபிள் வந்து அப்ளிகேஷன் வழியா தான் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஜேபி என்டிட்டி யூஸ் பண்ணுவோம், என்டிட்டி கிளாஸ். ஸோ ஹைபர்நெட் வந்து நம்ம என்ன மாதிரி என்டிட்டி எழுதுறோமோ அதை பேஸ் பண்ணி டேபிளை வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் ஆட் பண்ணோம். ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ப்ராப்பர்ட்டிஸ் hibernate dot dialect equal to r dot hibernate dialect dot இது MySQL dialect நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ ஹைபர்நெட் டிஃபால்ட்டா ஒரு SQL சின்டாக்ஸ் வச்சிருக்கோம். அதை நம்ம என்ன மாதிரி டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம், MySQLோ இல்லை Oracleஓ. இப்போ MySQLன்னு வச்சுக்கோமே, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்கான நம்ம எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். டிபி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ரன் இருக்கு பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாம் கேட்டோட சர்வர் போர்ட்ல 8080ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. நாம கொடுத்த MySQL அதுவும் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து MySQL கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து எப்படி வந்து ஜேபி என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம்.